ஒரு ராகத்தை வைத்து கர்நாடக சங்கீத அடிப்படையில் ஒரு கம்போசிஷன் பண்ணுறதும்போது நிறைய மியூசிஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா சாரே கல்யாணி ராகத்தில் அப்படி நிறைய கிளாசிக்கல் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கல்யாணி ராகத்தில் தான் இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது அப்படியே ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. புது கவிதை படத்தில் வந்து அந்த பாட்டு இன்றைக்கும் எனக்கு புது கவிதையாக தான் இருக்குது. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது. இன்றைக்கும் நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த இன்டர்லூட்ஸ் அண்ட் ப்ரீலூட்ஸ்லாம் கேட்கும்போது இந்த சிந்தட்டிக் சவுண்ட்ஸில் அதெல்லாம் பேக்கிங்காகவும் வருது. அதுக்கு பின்னாடி வந்து அப்படியே அப்படின்னு ஹம்மிங் நுழையும்போது ரன் ஆகிற கார்ட்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்டர்லூடில் அந்த ஃப்ளூட்டில் அந்த ஸ்ட்ரிங்ஸ் போய் பியானோவில் போய் நிற்கிற இடமும், செகண்ட் இன்டர்லூடில் வரக்கூடிய இந்த லேயரிங்கு, அதுக்கு மேலே ஒரு ஹம்மிங் நுழையிற இடம், பியோர் மேஜிக்கல் இன் கல்யாணி பை இசைஞானி. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.